அவிட்டம் தவிட்டுப்பானை தங்கம். அனைவருக்கும் வணக்கம். சிவானுகிரகம் அனைவருக்கும் சித்திக்கட்டம். நாம் இன்று பார்க்க போகிற பதிவு அவிட்டம் நட்சத்திரத்துக்கான பதிவு. இந்த அவிட்டம் நட்சத்திரத்துக்குரிய வேதகால கேரக்டர்ஸ் பாத்தீங்கன்னா இந்திராணி தேவி, அஷ்டவசுக்கள், தவிட்டுப்பானை, தனிஷ்டா பஞ்சமி இவர்களை பற்றி நம்ம தெரிந்து கொள்வதால இந்த நட்சத்திரத்தின் கேரக்டர்ஸை நம்ம புரிந்து கொள்ள முடியும். இந்த நட்சத்திரத்திற்கு அதிதேவதையாக இந்திராணி தேவி கருதப்படுகிறார். விலங்காக பெண் சிங்கம் வருகிறது, பறவை பொன்வண்டு, மலர் செண்பகம், அவிட்ட நட்சத்திரத்துக்குரிய மரமாக வன்னிமரம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரத்தின் கோயிலாக என்று சொல்லக்கூடிய ஒரு இதுல பிரம்மஞானபுரீஸ்வரர் கோயில் இந்த நட்சத்திரத்துக்குரிய கோயிலாக கருதப்படுகிறது. அதே போல இவர்கள் கொடுமுடியிலும் வழிபாடு செய்ய வேண்டிய ஒரு கொடுமுடியில் வழிபாடு செய்வதால், கொடுமுடி 3 தேவர்களுக்கான கஷேத்திரம், விதியை மாற்றக்கூடிய ஒரு திருத்தலம். அங்கு சென்றும் வழிபாடு செய்வதால் இவர்கள் வாழ்க்கை சிறக்கும். இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகள் நடக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போறது இந்த தவிட்டுப்பானை பத்தி நம்ம தெரிந்து கொள்ள வேண்டியது என்னென்றால், தவிட்டுப்பானை ஒரு தங்கத்திற்கு ஒப்பானது. நம்மளை தவிட்டுக்கு வித்துட்டான்னு சொல்லுவாங்க. தத்து கொடுத்து வாங்குறப்ப கோயில்களில் தத்து கொடுக்கும் போது அதை சும்மா அந்த குழந்தையை கொடுக்காமல் தவிடு வாங்கி கொண்டு வருவார்கள். அந்த தவிடை தங்கத்திற்கு ஒப்பாக கருதுவதால் தவிட வாங்குகிறார்கள். இந்த நட்சத்திரக்காரர்கள் பசுமாட்டுக்கு தவிடு புண்ணாக்கு வைப்பது, இவர்கள் தவிடு புண்ணாக்கு வாங்கி கொடுப்பது, பசுவிற்கு வாங்கி கொடுப்பது இவர்கள் வாழ்க்கையில் கர்ம வினைகளை எளிதில் போக்கக்கூடிய ஒரு விஷயமாகும். அதே போல இந்த நட்சத்திரத்தின் மெயினாக நம்ம பார்க்க போறது இந்திராணி தேவியோட வரலாறு. இந்திராணி தேவி புலஸ்தன் என்று சொல்லக்கூடிய ஒரு அசுரனின் மகளாக கருதப்படுகிறார். இவர் இந்திரன் வென்று இவருடைய மகளின் மீது காதல் கொண்டு இவரை திருமணம் செய்து கொண்டதாக ஐதீகம். சோ இந்த இந்திரனோட ஹிஸ்டரி, நம்ம இந்த இந்திரனுக்கு சாதகதாரே இந்திராணி தான். அதாவது கேட்டை நட்சத்திரத்துக்கு சாதகதாரையாக அவிட்டம் நட்சத்திரம் வருகிறது. சோ இவருடைய பலத்தால் தான் இந்திரனானவர் தேவேந்திர பதவியை அடைந்து வெற்றி மேல் வெற்றி பெற்று வந்ததாக ஐதீகம். இவருடைய கற்பின் சக்தியாக இந்த இந்திராணி தேவி சப்த மாதர்களில் ஒருவராக கருதப்படுகிறார். பிரம்மி, வாராகி, ஸ்கந்தமாதா போன்ற 7 மாதர்களில் ஒரு சப்த கனிகளில் ஒருவராக இந்திராணி தேவி இந்திரனின் சக்தியாக கருதப்படுகிறார். இவருடைய கிரீடமாக வஜ்ர கிரீடம் சொல்லப்பட்டுள்ளது. இவர்கள் வஜ்ராயுதத்திலும் ஒரு கையில் வஜ்ராயுதமும் மறுகையில் தாமரை பூவும் ஏந்தி காட்சியளிப்பார்கள். 4 கரங்கள் அபயஸ்தத்தோட காட்சியளிப்பார்கள். சோ அப்படி இருக்கிறப்ப இவர்களுக்கு வாகனமாக வெள்ளை யானை ஐராவதம் சொல்லப்பட்டிருக்கிறது. இந்த நட்சத்திரக்காரர்கள் தேவியின் வலிமையை பெற்றவர்கள், ஆளும் சக்தி. இதை இவங்களுக்கு எப்படின்னா, இவர்களுக்கு ஹெல்த் ப்ராப்ளம்ன்றப்ப யூடியூப்ல இந்திராட்சி சிவகவசம் என்று சொல்லக்கூடிய ஒரு மந்திரம் இருக்கு. அதை போட்டு கேட்டாலே போதும். இந்த இந்திராட்சி தேவி இந்திரனோட சுரூபம் தான். இந்திராணி தேவி, இந்திராட்சி தேவி ஒண்ணுதான். இந்த இந்திராட்சி தேவி வழிபாடு, இந்திராட்சிக்கு தனியா கோயில் இருக்கான்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா எனக்கு தெரியல. நாட்டுல இருக்கிறதா சொல்லுவாங்க, பட் எனக்கு அதை பத்தி ஃபுல் டீட்டெயில் தெரியல. சோ இந்திராட்சி தேவி சிவகவசம், இந்திராட்சி வழிபாடு இவர்கள் வாழ்க்கையில் மிகுந்த ஒரு ஆனந்தத்தை கொடுக்கக்கூடிய ஒரு வழிபாட்டு முறையாகும். அதே போல இவர்கள் வாழ்க்கையில் சுவையான சம்பவம் என்னன்னா, ஒரு முறை இந்திரன் சூரபத்மனால் சிறைபிடிக்கப்பட அவர் மகனை பிடிச்சிடுறாங்க. தேவர்கள் இந்திரனின் மகனாக ஜெயந்தனை சிறைப்பிடித்துக் கொண்டு ஜெயில வச்சிடறாங்க. அப்படி இருக்க இந்திரன் ஓடி ஒளிந்து விடுகிறார். யாருமே இந்திர லோகத்துல ஆள் இல்லாத சமயத்துல இந்திராணி தனித்திருக்க சூரபத்மனின் தங்கையாகிய அஜமுகி என்பவள் இந்திராணியை, ஆஹா இவ அழகா இருக்காங்க, இவளை கவர்ந்து செல்லணும்னு சொல்லி இந்திராணி தேவியை கவர்ந்து செல்ல வர, அந்த சமயத்தில் இந்திராணியின் காவல் தெய்வமாகிய மகாகாலர், அதாவது கருப்பசாமி வெளிப்பட்டு அஜமுகியின் கையையும் மூக்கையும் அறுத்ததாக ஐதீகம். சோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கருப்பசாமி, காவல் தெய்வமாகிய கருப்பசாமி இந்த நட்சத்திரங்களை காத்து நிற்கும் தெய்வமாக கருதப்படுகிறார். எப்பேற்பட்ட ஆபத்திலும் உங்களை கருப்பசாமி கண்டிப்பாக காப்பாற்றுவார். நீங்கள் அவரை வழிபாடு செய்து வர எப்பேற்பட்ட ஆபத்திலிருந்தும் உங்களை காப்பாற்றக்கூடிய ஒரு மகாகாலரை வழிபாடு. இவருக்கு சன்னதி மகாகாலருக்கு சன்னதி திருத்துறைப்பூண்டி பக்கத்துல இருக்கிற ஒரு காடேந்தி என்று சொல்லக்கூடிய ஒரு ஐயனார் கோயில்ல இவருக்கு தனி சன்னதி இருக்கு. அந்த காடேந்தி கோயில் மிக புராதனமான கோவில், இந்திரனால் வழிபட்டப்பட்ட ஐயனார் உள்ள கோயில். அந்த கோயிலில் சென்று வழிபாடு செய்து வர, இந்த மகாகாலரை வழிபாடு செய்து வர உங்களுடைய தற்காப்பு என்பது மிகுந்த வலிமைப்படும். இந்த நட்சத்திரக்காரர்கள் கொஞ்சம் செல்ஃபிஷானவங்க. அதாவது ஆடம்பர பொருட்கள் மீது பயங்கர ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். இந்த நட்சத்திரக்காரர்கள் ஒரு அட்ராக்ஷன் இருக்கும். கொஞ்சம் செல்ஃபிஷா இருந்தாலும் அவங்க என்னன்னா, தனக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. எப்போதுமே தனக்குன்னு ஒரு பாலிசி வச்சிருப்பாங்க. அது பிரகாரம் தான் அவங்க செயல்படுவாங்க. போல தன்னுடைய பேச்சை எல்லாரும் கேட்கணும் அப்படின்றதுல இந்த நட்சத்திரக்காரர்கள் தன்னை மீறி எதுவும் நடக்கக்கூடாதுன்றதுல ஒரு பர்டிகுலரா இருப்பாங்க. அதே போல இந்த இந்திராணியின் வாழ்க்கையில இன்னொரு சுவையான கதை என்னன்னா, நகுஷனுடைய கதை. நகுஷன் என்கிற ஒரு அரசன் பூலோகத்தை தர்மம் தவறாத ஆண்டு கொண்டு வந்தான்.
அந்த சமயத்துல வந்து தேவலோகத்துல வந்து இந்திரன் வந்து அந்த தட்சிணி முனிவர்கிட்ட இருந்து இந்த முதுகெலும்புல வாங்கினதுனால, அது கேட்ட நட்சத்திரத்துல அந்த ஸ்டோரி விரிவா சொல்லியிருக்கேன். முதுகெலும்பை வாங்கினதுனால அந்த இந்திரன் வந்து ரொம்ப மனமடைந்து போயிட்டான். நம்மளால ஒரு தவசியானவர் இறந்து விட்டாருன்னு சொல்ல, அவர் இந்த தேவலோகத்தை விட்டு நீங்கி ஒரு தாமரை தண்டிலே அமர்ந்து கொண்டு தவம் செய்கிறார். ஒரு தடாகத்தை தாமரை தண்டிலே அமர்ந்து கொண்டு தவம் செய்கிறார். யாருக்குமே தெரியல, தேவர்களால கண்டுபிடிக்க முடியல அவரை. சோ இந்த சமயத்துல தேவலோகம் அரசன் இல்லாமல் திட்டாடி கொண்டிருக்க தேவர்கள் எல்லாம் சேர்ந்து நகுஷனை நாராயணன் மற்றும் சிவபெருமான் ஆலோசனை கேட்டு அவர்களுடைய ஆலோசனைப்படி நகுஷன் என்ற மன்னனை, பூலோகத்தில் ஆண்டு கொண்டிருந்த மன்னனை இந்த தேவலோகத்தில் அரசனாக நியமிக்கிறார்கள். அவர்களுக்கு பட்டமளிப்பு சூட்டுகிறார்கள். நகுஷன் வந்து பூலோகத்துல இருந்த வரைக்கும் நல்லவர். இங்க வந்தப்புறம் அவருக்கு கொஞ்சம் தேவலோக சுகபோகங்கள் பார்த்தோம்னா மனம் அதிர போய் விடுகிறது. நித்தியம் சுகபோகத்திலே அவர் தெளித்துக் கொண்டிருக்கிறார். அப்ப இவர் யாரு இந்த நகுஷன்னா, இவர் வந்து சிவபெருமானுடைய மாப்பிள்ளை, சிவபெருமானுடைய மகளாகிய அசோக் சுந்தரி என்று சொல்லக்கூடிய ஒரு மகளை மணந்தவர். சோ அப்படி இருக்க இந்த நகுஷன் வந்து ஒருமுறை இந்திராணியை நந்தவனத்திலே பார்க்க நேரம் இந்திராணியின் மீது மையல் கொள்கிறார், காதல் கொள்கிறார். அந்த இந்திராணியை பார்த்தோம்னா அவருக்கு ரொம்ப பிடிச்சு போயிடுது. போயிட்டு நேரா தேவர்கள்ல போயிட்டு இது மாதிரி வந்து இந்திராணியை நான் மனம் செய்து கொள்கிற வேண்டும்னு சொல்ல, இந்த விஷயம் வந்து இந்திராணி காதுக்கு போன உடனே அவங்க அங்கேருந்து தேவலோகத்திலிருந்து சென்று பிரகஸ்பதியிடம் தஞ்சமடைகிறார். பிரகஸ்பதியாகிய தேவகுரு ஆகிய பிரகஸ்பதியிடம் தஞ்சமடைய, குரு ஆசிரமத்துக்கு யாரும் போக முடியாத ஒரு சுச்சுவேஷன், குருவை மீறி எதுவும் செய்யக்கூடாத ஒரு சுச்சுவேஷன்றதுனால யாருமே தயங்கி நிற்க, அவருடைய அட்டகாசம் நாளுக்கு நாள் அதிகமாகி கொண்டே போனது. இவரு தொந்தரவு தாங்காம தேவர்கள் தான் போய் இந்திராணி தேவிட்ட இவர் கொட்டத்துக்கு ஒரு கடிவாளம் போடணும், நீங்க தான் ஹெல்ப் பண்ணணும்னு கேட்க, இந்திராணி பிரகஸ்பதியின் ஆலோசனை பிரகாரம் இந்த இவர்கிட்ட போய் சொல்லுங்க, நகுஷன்கிட்ட போய் சொல்லுங்க, சப்த ரிஷிகளும் பல்லா குத்திக்கு வர வந்தால் நான் அவரை மணந்து கொள்கிறேன் என்று சொல்லுங்க அப்படின்னு சொன்னோன்னே தேவர்கள் போயிட்டு இந்த மாதிரி நகுஷன்கிட்ட சொன்னாங்க. அவரை 7 ரிஷிகளையும் அழைத்து இந்த மாதிரி எனக்கு இந்திராணியை மனம் முடிக்க வேண்டும், நீங்க வந்து எனக்கு பல்லாக்கு தூக்கி கொண்டு வர வேண்டும் என்று சொல்ல, சப்த ரிஷிகள் வேற வழி இல்லாமல் ஒப்புக்கொள்கிறார்கள். ஏன்னா தேவலோகத்தோட ராஜாவாக நகுஷன் இருக்கிறதுனால இதை ஒத்துக்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாய சுச்சுவேஷனுக்கு அவங்க ஆளாகிறாங்க. சோ அந்த ஒரு சுச்சுவேஷன் என்ன பண்ணாங்கன்னா 7 பேரும் பல்லாக்கு தூக்கி கொண்டு வருவார்கள். இதுல வந்து அகஸ்தியர் வந்து கொஞ்சம் குள்ளமா இருப்பாரு. சோ அவரால் வந்து வேகமா நடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நகுஷன் வந்து வேகம், அதாவது சான்ஸ்கிரிட்ல வந்து சர்ப்ப என்று சொல்லக்கூடியது, சர்ப்ப என்று சொன்னால் வேகமாக என்று ஒரு அர்த்தம் உண்டு. சோ வேகம்னு சொல்ல, இந்த இவரெல்லாம் வேகமாக போக முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நகுஷனானவன் அகஸ்திய முனிவரை 8 உதைத்து விடுகிறான். அகஸ்திய முனிவர் கோபம் அடைந்து சர்ப்பன்னு சொன்னல, நீ சர்ப்பமாவே போக கடவுது, எல்லா சக்தியும் விழுந்து நீ பூமியிலே விழ கடவுதுன்னு சொல்ல, அவர் வந்து அந்த கணமே சர்ப்பமாகி பூமியில் விழுந்து விடுகிறார். அவர் என்று சொல்லக்கூடிய இமயமலை அடிவாரத்தில் இருக்கும் பாம்பு கோயில் மானசாதேவி நாகங்களின் தெய்வமாக கருதப்படுகிறார். அந்த மானசாதேவியின் சன்னதியில மானசாதேவியுடன் இருந்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம், சர்ப்பமாக இருந்து கொண்டிருப்பதாக ஒரு ஐதீகம். சோ இது மாதிரி ஒரு சுமையான, அதுக்கப்புறம் இந்திரன் திரும்பி வந்து இந்திராணியோட மகிழ்ச்சியாக வாழ்ந்ததாக ஐதீகம். சோ இந்த இந்திராணியின் மகள் தான் தேவயானி, இந்திராணியின் மகள் தான் தேவயானி. இவர் முருகனுக்கு மாமியாராக இந்த இந்திராணி தேவி வருகிறார். காரர்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெண்கள் வந்து கொஞ்சம் நகைகள் சேகரிப்பதிலே இயற்கையாவே ஆர்வம் இருக்கும். அவிட்டம் நட்சத்திர பெண்களுக்கு நகை மீது மிகுந்த மோகம் உண்டு. நம்ம கொஞ்சம் அலங்காரமா நம்ம போற இடத்துல ஒரு அரசருக்குரிய ஒரு இதோட நம்ம போகணும் அப்படின்றதுல கம்பீரமா போகணும், போற இடத்துல நம்ம 4 பேர் மதிக்கணும்ன்ற ஆர்வம் கொண்டவர்கள். அதனால இவர்கள் தன் சுயநலத்துக்காக கொஞ்சம் இது வந்து இந்த ஓவர் செல்ஃபிஷ்னஸ் இவர்களுக்கு ஆபத்தை கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக கருதப்படுகிறது. இதே போல இந்த நட்சத்திரத்தில் பிறந்த அஷ்ட வசுக்களின் வாழ்க்கையிலேயே ஒரு சுவையான சம்பவம். இந்த அஷ்ட வசுக்கள் வந்து பாத்தீங்கன்னா அனலன், அனிலன், பிரபாசு என்று சொல்லக்கூடிய 8 வசுக்கள். இதுல வந்து துருவனும் அஷ்ட வசுக்களில் ஒருவர். இவர்கள் இயற்கையுடைய சக்தியை, பஞ்சபூதங்கள் பிளஸ் 3 விதமான சக்திகள், சூரியன் சந்திரன் சேர்த்து 3 விதமான சக்திகளாக 8 வசுக்களாக கருதப்படுகிறார்கள். இந்த வசுக்கள் இயற்கையில மிகுந்தார். இந்த நட்சத்திரக்காரர்கள் இயற்கையின் மீது மிகுந்த ஆவல் கொண்டிருப்பார்கள். இயற்கை பேணி காப்பதிலே இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு ஆர்வம் அதிகம். சோ இவர்கள் இந்த அஷ்டவசுக்கள் இயற்கையோட ஒரு அம்சமாகவே கருதப்படுகின்றன. இந்த அஷ்டவசுக்கள் ஒரு நாள் பூமியில உலா வரும்போது வசிஷ்ட முனிவரின் ஆசிரமத்தில் இருக்கும் நந்தினி பசுவையும் அதன் கன்றையும் பார்த்து அதன் மேல் மோகம் கொள்கின்றன. இந்த 8 வசுக்களில் ஒரு என்ன பண்ணிடுறாருன்னா அந்த நந்தினி பசுவை கவர்ந்து சென்று விடுகிறார். வசிஷ்டர் ஆசிரமத்துல இருந்து எடுத்துட்டு போயிட்டாரு. தவம் செய்ய சென்றிருந்த வசிஷ்டர் திரும்பி வந்து பார்த்த உடனே, ஐயோ நம்ம டெய்லி நம்ம நித்திய காரியங்களுக்கு மிகவும் உதவியா இந்த பசுவை காணும் என்று தவிர்த்து போக, அவர் ஞான திருஷ்டியால் பார்த்து
இந்த அஷ்ட வசுக்கள் தான் இதை செய்திருக்கிறார்கள் என்று தெரிந்து அவர்களுக்கு நீங்கள் 1000 வருடங்கள் பூமியில் பிறக்க கடவுது என்று சாபம் கொடுக்கிறார். இந்த வசுக்கள் உடனே சாபத்திற்கு விமோச்சனம் வேண்டி இருக்க, நீங்க உங்களுடைய என்னால சாபத்தை மாற்ற முடியாது, நீங்க கங்காதேவிகிட்ட போயிட்டு அவங்கள்ட்ட ஐடியா கேளுங்க, அவன் என்ன பண்றேன்னு சொல்லுவான்னு சொன்னா கங்காதேவியிடம் சென்று பிரார்த்தனை செய்ய, நான் வந்து கலியுகத்திலே சந்தன மகாராஜாவை மணந்து கொடுங்க, எனக்கே நீங்கள் குழந்தையா பிறங்கள். சோ இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு கங்காதேவி ஒரு தாயாக கருதப்படுகிறார். சோ எனக்கே நீங்கள் ஒரு குழந்தையா பிறங்கள், நான் உங்களை கங்கையிலேயே உங்களுக்கு மோட்சம் கொடுத்து உங்களை இது பண்றேன். அதே மாதிரி சந்தன மகாராஜாவுக்கு அவர் வந்து ஒரு மீனவ பெண்ணா காட்சி தர, சந்தன மகாராஜா அவரை விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிறாரு. அவர்கிட்ட ஒரு கண்டிஷன் போடுறாங்க, எனக்கு பிறக்கிற குழந்தைகளை நான் என்ன வேணா பண்ணுவேன், நீங்க அதுல வந்து அதை மட்டும் நீங்க கேள்வி கேட்க கூடாதுன்னு சொல்ல, இவங்க பிறந்த உடனே கொண்டு போய் குழந்தைய தண்ணியில போட்டுருவாங்க, எல்லா குழந்தையும் தண்ணியில போட்டுருவாங்க. அப்படி இருக்க கடைசியா பீஷ்மரோட டேர்ன் வரும்போது தான் பீஷ்மரை வந்து ஸ்டாப் பண்ணி இது பண்றாங்க. ஸோ அஷ்ட வசுக்களில் ஒருவர் பீஷ்மாச்சாரியரும் ஒருவர். ஸோ இவர்கள் வீட்டிலே விஷ்ணு புராணம் வைத்து வழிபட இவர்களுக்கு எல்லா விதமான நன்மைகளும் நடக்கும். இந்த நட்சத்திரத்தின் சித்த திருமூலர் வருகிறார். திருமூலருடைய ஜீவசமாதி சென்று வழிபட இவர்கள் வாழ்க்கையில் திருமந்திரம் தினசரி கேட்டு வர இவர்கள் வாழ்க்கையில் எல்லா விதமான நன்மைகளும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். கங்காதேவியில வந்து இவர்களுக்கு மோட்சம் கிடைப்பதால் இவர்கள் கங்கை ஸ்நானம் செய்வது, கங்கை நீரில் வழிபாடு செய்வது, சிவகங்கை தீர்த்தங்களில் குளிப்பது போன்றவை இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு மிகுந்த நன்மை பயக்கக்கூடியது. வசிஷ்டரின் சாபம் இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு இருப்பதால் இந்த சாபத்தை போகக்கூடிய சிவநட்சத்திர மாளிகாவில் உள்ள மந்திரத்தை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்திருக்கேன். அதை பார்த்து அனைவரும் பயன்பெறுமாறு பணிவன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். சோ இந்த நட்சத்திரத்தின் சாதகதாரிய நட்சத்திரமாக அவிட்டத்தின் சாதகதாரையாக அஸ்வினி நட்சத்திரம் வருகிறது. இவர்கள் ஒரு குதிரை பொம்மை தானம் செய்வது, அதே போல குதிரை படம் வைத்துக் கொள்வது, குதிரை அயக்கிரிவர் படம் கூட வச்சுக்கலாம், மற்றும் கோயிலுக்கு அடிக்கடி மொட்டை போட்டுக் கொள்வது. இவங்களோட சப்போஸ் வாழ்க்கையில ஒரு பெரிய ஒரு கஷ்டமான சுச்சுவேஷன், கடக்க முடியாத ஒரு சுச்சுவேஷன்ல நீங்க போயிட்டு உங்கள் குலதெய்வத்துக்கோ உங்க இஷ்ட தெய்வத்துக்கோ மொட்டை அடித்து வர உங்கள் வாழ்க்கையில எல்லா விதமான தடைகளும் நீங்கி நன்மை வந்து சேரும். அதே போல நீங்க புதன் சனி, பெண்கள் செவ்வாய் வெள்ளி, ஆண்கள் புதன் சனி பிளஸ் தசமி திதியில எண்ணெய் தேய்த்து குளிப்பதால் இந்த நட்சத்திரக்காரர்களின் பணவரவு பல மடங்கு பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு உள்ளது. தசமி திதி மெயினா வந்து சப்போஸ் அது வந்து சனிக்கிழமை இல்லைன்னா புதன்கிழமை இல்ல மற்ற நாட்கள்ல வருதுன்னா எண்ணெயுடன் கொஞ்சோண்டு நெய் சேர்த்து நீங்க குளிக்கிறது மிகவும் நல்லது. இந்த தசமி திதியில குளிப்பதாலே உங்களுக்கு அதே போல வன்னிமரத்திற்கு மஞ்சள் நீர் ஊட்டு வர உங்கள் கர்ம வினைகளிலிருந்து நீங்கள் கூடிய விரைவில் வெளிப்பட்டு நல்ல வாழ்க்கை கிடைக்கும். அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.